சொந்த வீட்டுக்கு போறார் புதன். எப்ப? கரெக்டா 15ஆம் தேதி, வைகாசி 15 சொந்த வீட்டுக்கு போறாரு. 25ஆம் தேதி சுக்கிர பகவான் 8ஆம் இடத்துக்கு வர்றாரு. எப்போதுமே சரி, இந்த குரு சுக்கிரன் இணைஞ்சு உங்க ராசி இந்த மாசம் ஃபுல்லா பார்க்குது பாருங்க. 11 கூடையவர் 7ஆம் இடத்துல இருந்து உங்க ராசியை பார்க்கறாரு. அப்ப பணமோ, பொருளோ, வீடோ, இடமோ, பூமியோ உங்க வாழ்க்கையில வரணும். ஏன் வீடு, இடம் வரணும்? என்ன காரணம்? 4ல சனி பகவான் இருக்காரு. எல்லாம் பாருங்க, வீடு கொடுத்தவர் சுக்கிரவான் சேர்ந்து இருக்காரு. அப்ப வீடு இடத்துல உள்ள பூமியை ஒரு சொத்தை விற்கணும்னா அந்த சொத்தை வித்து அது மூலமா காசு பணம் உங்களுக்கு வரும். இது எழுதியே வரும். எப்போதுமே சரி, இது தர்ம ராசின்னு சொல்லுவாங்க. அப்படி தர்மமான குணம் இருக்கும். ஒண்ணும் இல்லைங்க, நம்ம ஒரு குடும்பத்தை எடுத்து பார்க்கக்கூடிய கெப்பாசிட்டி இந்த ராசிட்ட இருக்குங்கிறாங்க. 5ஆம் வீட்டு ஆட்சி பலத்துல தரப்ப நிறைய பேருக்கு காதல் திருமணம், குழந்தை பாக்கிறதுக்கான ப்ராசஸ் எல்லாம் பண்ணி பாருங்க, சூப்பரா இருக்கும். பூர்வீக சொத்தை இப்ப மூவ் பண்ணி பாருங்க. அப்பா சொத்து, தாத்தா சொத்து, ஏதாவது ஒரு சொத்துல வில்லங்க இருந்தா மூவ் பண்ணி பாருங்க, கண்டிப்பா நல்ல ஒரு மாற்றம். அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருமலை என்றும் குரு வழியில் குரு நேசிப்பும் குருவை போற்று அன்பார்ந்த குருவாரிசு நண்பர்களே, நம்ம பார்க்கக்கூடிய பலன் அம்மன் அருள் டிவியில ஃபர்ஸ்ட் வாட்டி சேனலை பார்க்கணும், கண்டிப்பா சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கங்க. வரக்கூடிய வைகாசி மாசம் எப்படி? வைகாசி பிறந்தா வள்ளி பிறக்கும். யாருக்கு? அம்மன் அருள் டிவியில. உங்க லைஃபுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றிக்கான ஒரு தேர்ச்சி தான் நம்ம பார்க்க போறோம். வைகாசி மாசம் உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகம் இருக்கு அதுக்கான பதிவு தான் அது. ஏன்னா அந்த வைகாசி மாசத்துலதான் ரொம்ப விசேஷம் எடுத்தா வைகாசி விசாகம். எல்லாம் பாத்தீங்க, முருகபெருமானுக்கு வைகாசி விசாகங்கிறது ரொம்ப விசேஷமா இருக்கும். இதான் அந்த மாசத்துடைய நிகழ்வுகள். வைகாசி 15க்கு அப்புறம் தான் உங்களுக்கு மூர்த்தமே வருது. எல்லாம் பாருங்க, வைகாசி மாசம் 15ஆம் தேதி அக்னி, அதாவது அக்னி சொல்லுவாங்களே, அது நிவர்த்தி ஆகுது. அக்னி வெயில் நிவர்த்தி ஆகக்கூடிய நாள், அக்னி நட்சத்திரம் முடியக்கூடிய நாள். நான் சொன்ன டேட் தான் வைகாசி 15ஆம் தேதி. 16ஆம் தேதி பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு முகூர்த்தம் வருது. எப்படி? வளர்பிறை முகூர்த்தம். இந்த முகூர்த்தத்துல திருமணங்கள், சுபகாரியங்கள் எல்லாமே பண்ணிக்கங்க. அடுத்து பாத்தீங்கன்னா வியாழக்கிழமை ஒரு முகூர்த்தம் வருது. எப்ப? வைகாசி மாசம் 21ஆம் தேதி ஒரு முகூர்த்தம் வருது, 24ஆம் தேதி ஒரு முகூர்த்தம் வருது. இது தேய்பிறை முகூர்த்தமாக இருக்கு. இதான் அந்த மாசத்துடைய விசேஷ காலங்கள். பொதுவா அம்மன் அருள் டிவியில தொடர்ந்து மாத பலன், ஆங்கில மாதம், தமிழ் மாதம் எல்லா கிரக பயிற்சி கொடுக்குறோம். நிறைய சப்போர்ட் பண்றீங்க, நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணிக்க, எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்கீங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சு. அன்பார்ந்த தனுசு ராசி என்பர்களே, பொதுவாக தனுசு ராசி காலபுருஷனுடைய 9வது ராசி தான் இந்த தனுசு ராசி. எப்படி? கால சக்கரத்தின் 9வது ராசி. எப்போதுமே சரி, இது தர்ம ராசின்னு சொல்லுவாங்க. எப்படி? தர்மமான குணம் இருக்கும். ஒண்ணும் இல்லைங்க, நம்ம ஒரு குடும்பத்தை எடுத்து பார்க்கக்கூடிய கெப்பாசிட்டி இந்த ராசிட்ட இருக்குங்கிறாங்க. எல்லாரையுமே வழி நடத்தக்கூடிய குணம் இவங்ககிட்ட இருக்கும். இவங்களுக்கு நம்ம எதுவுமே சொல்லிக் கொடுக்க வேணாம், பார்த்தவன செய்யக்கூடிய மைண்ட் பவர் ஷார்பா இருக்கும். எப்படி? தனுஷை பொறுத்தவரை பயங்கரமான ஷார்பான மைண்ட் இருக்கும். யார்கிட்ட எப்படி பேசணும், யார்கிட்ட எப்படி போகணும், எந்த காரியத்தை எப்படி பேசுறது, பயங்கரமா அறிவா திங்க் பண்ணக்கூடிய ஒரே ராசினா தனுசு. தனுசு தனுசு தன்னம்பிக்கை தான் அதிகமா இருக்கும். பெரிய பெரிய மகான்கள், ரிஷிமார்கள்லாம் பாருங்க, இந்த தனுசு ராசி தொடர்புல கண்டிப்பா இருப்பாங்க. அப்படிப்பட்ட தனுசு ராசி என்பதற்கு வரக்கூடிய இந்த வைகாசி மாத பலன் அம்மன் அருள் டிவியில உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு யோகத்தை கொடுக்க போகுது. மாதப்பலன் எப்போதுமே சரி அம்மன் அருள் டிவியில கொடுக்குறோம்னா தயவு செய்து சொல்றோம், உங்க ஜாதக ரீதியில உங்க ஜாதகத்துல திசா புத்தி என்ன நடக்குதுன்னு பாருங்க. உங்களுக்கு ஜாதகத்துல இப்ப என்ன திசை நடக்குது, என்ன புத்தி நடக்குது, உங்களுக்கு எந்த கிரகம் யோகம் இருக்கு, எந்த கிரகம் பலவீனமா இருக்கு. யோகமான கிரகத்தை உங்க உடம்புல ஆக்டிவேஷன் பண்ணுங்க, பலவீனமான கிரகத்துக்கு பரிகாரத்தை பண்ணுங்க. எப்படி? பெருசா உள்ள பாதிப்பை சின்னதா பரிகாரத்தை குறைக்க முடியும். சில பேர் சொல்லுவாங்க, பிறந்தல இருந்து நான் கஷ்டப்பட்டு உங்க வீடியோ தொடர்ச்சியா பாக்குறேன், எந்த ஒரு கஷ்டமும் மாறலைங்கிறீங்களே. ஜாதகத்தை பாருங்க, ஏதோ ஒரு கர்மா கண்டிப்பா இந்த கலியுகத்துல பிறந்தா இருக்கும். எப்படி? நம்ம உடம்புல 9 கிரகம் இயங்குதுங்க. அது எது யோகமான கிரகம் அதை கண்டுபிடிங்க, எது பலவீன கிரகம் அதுக்கு பரிகாரத்தை பண்ணுங்க, வழிபாட பண்ணுங்க. நிறைய விஷயம் இருக்கு ஜோதிடத்துல. அதனாலதான் அம்மன் அருள் டிவியில என்ன சொல்றாங்க, புதுப்பெல்லாம் கொண்டு போங்க. ஜாதகத்தை பார்க்காம தசாபுத்தியை பார்க்காம மூவ் பண்ணாதீங்க. ஏன்னா ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு டைம் அப்படியே மாறிக்கிட்டே போகும். ஒரு சில பேர் திடீர்னு கஷ்டப்படுவாங்க, திடீர்னு வாழ்க்கையில வெற்றி கிடைக்கும். இப்ப கிரகமே பார்ப்பாங்க, கடைசி மட்டும் வீடியோ பாருங்க, உங்களுடைய நட்சத்திரத்துக்கு என்னென்ன யோகம் இருக்கு அதுக்கான பதிவும் இந்த கடைசியில இருக்குது அம்மன் அருள் டிவியில. கிரகமே இப்ப பார்க்கும்போது பாருங்க, ஒரு ராசில இருந்து பாருங்க, 3ஆம் இடத்துல ராகு பகவான், 4ஆம் இடத்துல சனி பகவான் சந்திர செய்யறது. எதுல? மீன ராசியில. 5ஆம் இடத்துல தான் செவ்வாய் பகவான், 6ஆம் இடத்துல சூரியனும் புதனும் சேர்ந்து இருக்கும், 7ஆம் இடத்துல குரு சுக்கிரன் இணைஞ்சு ஒரு ராசியை பார்க்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா 9ஆம் இடத்துல கேது பகவான். இதுல பாருங்க 2 கிரக பயிற்சி வருது. நம்பர் 1
சொந்த வீட்டுக்கு போறார் புதன். எப்ப? கரெக்டா 15ஆம் தேதி, வைகாசி 15 சொந்த வீட்டுக்கு போறாரு. 25ஆம் தேதி சுக்கிர பகவான் 8ஆம் இடத்துக்கு வர்றாரு. எப்போதுமே சரி, இந்த குரு சுக்கிரன் இணைஞ்சு உங்க ராசி இந்த மாசம் ஃபுல்லா பார்த்துது பாருங்க. எப்படி பார்த்துக்கிட்டே இருக்கு. நல்லா பாருங்க, எதிரிக்கார அதிபதியும் லாபஸ்தானமும் ரெண்டும் சேர்ந்து பார்க்குது. அப்ப சுக்கிரன் உங்க ஜாதகத்துல என்ன யோகத்துல இருக்குன்னு பார்க்கணும். ஏன்னா இது வருஷத்துல ஒரு வாட்டி இந்த குரு சுக்கிரன் இணையுது. அதனால சொல்றேன், இது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுத்துரும். ஜாதகத்தை பாருங்க, தசாபத்தியை பாருங்க, எந்த கிரகம் நல்லா இருக்கும் பார்த்துக்கிட்டு நீங்க பல்ல வைக்க செம்ம யோகம் இருக்கு போகுது. ஏன்னா இதுக்கு முன்னாடி 6ஆம் இடத்துல சுக்கிரன் இருந்தாருன்னா மேக்சிமம் பாருங்க இந்த 2 மாசம் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பீங்க. 2 மாசம் நான் டைம் போட்டு சொல்றேன். காரணம் என்ன கேட்பீங்க? சுக்கிரன் 5லையும் 6லையும் இருக்கும்போது வம்பு, வழக்கு, பிரச்சனை, குழப்பம், தடுமாற்றம், உடம்பு ஆரோக்கிய தடை, வேலை இல்லாத தன்மைகள், படிப்புகளில் ஒரு மந்தமான தன்மைகள் எல்லாமே பார்த்துருக்கணும் இந்த தனுசு ராசிக்காரங்க. 6ஆம்னா மனைவி கிட்ட பிரச்சனை பண்ணும், மக்கள் தொடர்புல ஒரு சிக்கல் வந்திருக்கும், பொதுமக்கள்கிட்ட ஒரு கெட்ட பேரை வாங்கியிருப்பீங்க. இதெல்லாம் உங்க வாழ்க்கையில் நடந்திருக்கும் பாருங்க. கேட்டு பாருங்க, சொல்லுவாங்க. இதான் பொண்ணு மாப்பிள்ளை கிட்ட போகும் தாமதம் வரும். படிப்புகள் எதிர்பார்த்த ஒரு ஸ்லோவாக இருந்திருக்கும். இது எல்லாமே நடந்துச்சா தனுசுன்னு கேட்டா ஆமான்னு சொல்லுவாங்க. என்ன கடன் தான் இருக்கும். வருமானத்தையும் பொருளாதாரையும் இடத்து பிரச்சனையும் பூமி பிரச்சனையும் சுவாச பிரச்சனையும் சளி தொந்தரவும் இது மாதிரி அமைப்பா நீங்க கண்டிப்பா பார்த்துருப்பீங்க. ஏன்னா தனுசு ராசியை பொறுத்தவரை அம்மன் அருள்ல நமக்கு நிறைய ஜாதகம் இருக்கு. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனவாள நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இப்ப ஒரு நல்ல பொருள் நடக்கு பாருங்க. எத்தனை பேருக்கு பணம் பொருள் சேமிப்பு அதிகமா வேணும்? இந்த வைகாசி மாசம் ஃபுல்லாவே உங்களுக்கு சூப்பரா இருக்கும். நான் காரணம் சொல்லிடுறேன். ஏன் பணம் பொருள் சேருன்னு நான் சொல்றேன். 11 கூடையவர் 7ஆம் இடத்துல இருந்து உங்க ராசியை பார்க்குற. அப்ப பணமோ பொருளோ வீடோ இடமோ பூமியோ உங்க வாழ்க்கையில வரணும். ஏன் வீடு இடம் வரணும்? என்ன காரணம்? 4ல சனி பகவான் இருக்காரு. எல்லாம் பாருங்க, வீடு கொடுத்தவர் சுக்கிரன் சேர்ந்து இருக்காரு. அப்ப வீடு இடத்துல உள்ள பூமியை ஒரு சொத்தை விற்கணும்னா அந்த சொத்தை வித்து அது மூலமா காசு பணம் உங்களுக்கு வரும். இது எழுதியே வச்சுக்கணும். கண்டிப்பா உங்க லைஃப் நடக்கும். அடுத்து பாருங்க, உங்களுக்கு 5ஆம் வீட்டு ஆட்சி பலத்துல தரப்ப நிறைய பேருக்கு காதல் திருமணம் குழந்தை பாக்கிறதுக்கான ப்ராசஸ் எல்லாம் பண்ணி பாருங்க, சூப்பரா இருக்கும். பூர்வீக சொத்தை இப்ப மூவ் பண்ணி பாருங்க. அப்பா சொத்து, தாத்தா சொத்து, ஏதாவது ஒரு சொத்துல வில்லங்க இருந்தா மூவ் பண்ணி பாருங்க, கண்டிப்பா நல்ல ஒரு மாற்றம். ஏன்னா கிரகம் நல்லா இருக்கு, அதனால நல்லது சொல்றேன். ஆனா ஜாதகத்துல அது இருக்கான்னு நீங்க ஜாதகத்தை செக் பண்ணாம பார்த்துக்க வேண்டாம். ஏன்னா நல்ல ஒரு மாற்றம் இப்ப நல்ல ஒரு அனுகூலம் தேடி வருது. ஒண்ணுல அரசாங்க வேலை கண்டிப்பா கணவனுக்கும் மனைவிக்கும் கிடைக்கும். இதை எழுதியே வச்சுக்கோங்க இந்த வைகாசிக்குள்ள கடைசிக்குள்ள. ஏன்னா சூரியன் 6ஆம் இடத்துல தான் இருப்பார். எதிரியை வெளில வைப்பார், அரசாங்க வேலை கொடுப்பார். அரசாங்க வேலைன்னா நீ அரசாங்க வேலை மட்டும் பார்த்துக்கிட்டு கூடாது. இப்ப வெளிநாட்டுல வெளியூர்ல வேலை பார்க்கணும்னா உங்களுக்கு ப்ரமோஷனே கிடைக்கலாம். அந்த ப்ரமோஷன் இப்ப தேடி வரும் ராஜா. ஏன்னா 9ஆம் வீட்டுக்கு 6ஆம் இடத்துல இருந்தா ப்ரமோஷன் தேடி வரணும். ஏன்னா கிரகம் இப்ப இப்படி இருக்குது. வெளிநாடு வெளியூர்ல ஏன் வெளிநாடு மட்டும் நான் அதிகமா போக்கஸ் பண்ணி சொல்றேன். ஏன்னா ரோஹிணத்துல எப்படி பார்த்தாலும் போயிடுவாரு. இப்ப 11ஆம் தேதிக்கு அப்புறம் 8ஆம் வீட்டு சாரத்தை திடீர்னு ஒரு ப்ரமோஷன் அள்ளி கொடுத்துருவாரு. திடீர்னு வெளிநாட்டுல யோகத்தை கொடுத்துருவாரு, வெளியூர்ல கொடுத்துருவாரு, திடீர்னு வேற கண்ட்ரியை மாத்த வைப்பாரு. திடீர்னு உங்களுக்கு இந்த சொந்த குடியுரிமை பிரச்சனை, விசா பிரச்சனை தான் சரி பண்ணி கொடுப்பாரு. ஏன்னா அதுக்கான நேரம் ப்ராசஸ் சூப்பரா இருக்குது. இப்ப நான் ஏன் தனுசுக்கு நான் கெட்டது சொல்ல போனா, இது இந்த வருஷத்துல ஒரு வாட்டி இந்த யோகம் வரும். கரெக்டா யூஸ் பண்ணிக்கங்க. அவ்வளவுதான். அதாவது குரு சுக்கிரன் நல்லா இருக்கான்னு பாத்துக்கங்க. அவ்வளவுதான், முடிஞ்சு வேலை. இப்ப எடுங்க லாட்டரி சீட்டை. நான் எடுக்க சொல்லுவேன். கணவன் பேர்லயோ மனைவி பேர்லயோ எடுத்து பாருங்க, அடிக்கும். அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு வரையும் பண்ணாலும் ஏன் ஜாதகத்தை பார்த்து மூவ் பண்ணு, கரெக்டா லாட்டரி யோகத்தை எடுத்து பாருங்க, செம்ம யோகம். மகாலட்சுமியும் பணமும் சேருது பாருங்க. இப்படிதான் நான் சொல்லுவேன். ஏன்னா தனுசு ராசிக்கு நல்ல ஒரு டைம் இருக்கு. கரெக்டா இதை யூஸ் பண்ணிக்கிறது உங்களுடைய கையில இருக்குது. எல்லாமே நல்லதா காட்டுது, கெட்டதை காட்டல. நல்ல ஒரு மாற்றம் தேடி வரும். அதே மாதிரி பாருங்க, மெயினா ஆசிரியர் வேலை பார்க்குறவங்க, நகை கடை வச்சிருக்கவங்க, கமிஷன் வியாபாரம் பண்றவங்க, பேங்க்ல வேலை பார்க்குறவங்க, இவங்க இந்த துறை எல்லாமே எங்க போகுது. ஏன்னா புதன் சொந்த வீட்டுக்கு போயிடுவார். எப்ப நான் ஏன் பேச்சாளர் சம்பவிக்கிறது, ஏன் கமிஷன் வியாபாரம் நல்லா இருக்கும், கல்வித்துறை ஆசிரியர் துறை சூப்பரா இருக்கும். பெரிய பெரிய கல்வி நிறுவனம் நடத்துறவங்க அனைவருக்கும் சொல்றேன், நல்ல ஒரு டைம் இதை யூஸ் பண்ணிக்கங்க. உங்க கையில தான் இருக்கு. அதாவது பேனா சம்பந்தமா நல்லா பாருங்க, எழுத்துக்கணித சம்பந்தம் எந்த துறையா, நீங்க ஆசிரியர் துறை மட்டும் எடுக்கக்கூடாது, வேற எந்த துறையா இருந்தாலும் சரி சாதிப்பீங்க. தனுசுக்கு நல்ல யோகம். தாய் தந்தையுடைய உடம்பு ஆரோக்கியம், உங்களுடைய உடம்பு ஆரோக்கியம் சூப்பரா இருக்கும். எந்த பேங்க்ல போய் லோன் கேட்டாலும் லோன் சேங்ஷன் ஆகும். ஏன்னா டைம் நல்லா இருக்கு, அதனால சொல்றேன். இப்ப நட்சத்திர பலம் பார்ப்போமா?
கண்டிப்பா முதல் நட்சத்திரம் என்ன வரும்? அதுல மூல நட்சத்திரம். எதுக்குமே பயப்பட மாட்டாங்க, எதையுமே சொல்லி கொடுக்க வேணாம், பார்த்தவொன்னா செய்யக்கூடிய மைண்ட் பவர் ஷார்ப்பா இருக்கும். மூல நட்சத்திரம் வந்துட்டாவே எதுக்குமே கலங்காதுங்க, எல்லாமே உங்களுக்கு வெற்றியமா இருக்கு. அந்த மூலத்துல அப்படிதான் அனைவருக்கும் சரி, சுப செலவு சுபகாரியம், நல்ல ஒரு மாற்றம், வாழ்க்கையில ஜெயிக்கக்கூடிய எல்லாமே பர்ஃபெக்டா வேலை செய்யுது. ஏன்னா கேது சுயசாரம். நீங்க ஆசைப்பட்ட விஷயம் ஏதோ லைஃப்ல கொஞ்சம் கொஞ்சமா நடந்துகிட்டு இருக்காப்ப நடக்கணும், நடக்கும். வீடு கொடுத்தவர் நல்லா பலமா இருக்காரு, கண்டிப்பா நடக்கும். வேலை கிடைக்காத வேலை உத்தியோகம் கிடைக்கும், வெளிநாடு போவீங்க, வெளியூர் போவீங்க, படிப்புல ஒரு மாற்றம் இருக்கும். மெயினா மருத்துவர்கள், கெமிக்கல், ஆசிரியர், அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டி வாகன பிசினஸ் எல்லாமே சூப்பரா இருக்கும். யாரு மெயினா இந்த மூல நட்சத்திரம். அடுத்து பூராட நட்சத்திரம். ரொம்ப நாகரீகமான குணமும் ஒழுக்கமான குணமும் தன்மையான குணமும் நிறைய இருக்கும். எது வந்தா பூராடத்தை பண்ணுவோம், எல்லாமே வெற்றியா மாறும். ஆசைப்பட்ட விஷயத்தை அடைவீங்க. யாரு பூராட நட்சத்திரத்துக்கு எல்லாமே பொண்ணா மாறும். குரு சூத்திரன் இணைவு, கணவன் மனைவி ஒற்றுமை சூப்பரா இருக்கும். நல்ல வேலை இல்லை, திருமணம் ஆகல, படிப்புகளில் மந்தமா இருக்கு, இந்த பேச்சே இடம் இல்லை. படிப்புகளில் அதிக மதிப்பெண் வாங்குறது இந்த பூராட நட்சத்திரமா இருக்கும். கலைத்துறை, இசைத்துறை பட்டே கிளப்புவீங்க. நல்ல நேரமா இருக்கு, நல்ல யோகமா இருக்கு. அதனால சொல்றேன், பெண்களுக்கு ஆண்களுக்கு கணவனுடைய ஒற்றுமை எல்லாமே சூப்பரா இருக்கும். எடுத்த காரியம் எல்லாமே வெற்றியா மாறும். போராட்டத்தை எதுவுமே நான் கெட்டது சொல்ல முடியல. ஆனா இதுக்கு மாதிரி கடன், பகை, எதிரி பிரச்சனை நிறைய குழப்பத்தை படுறது ஏன்னா அந்த போராட்டத்துல தான் இனிமே வராது. அடுத்து உத்திராடம். நீதி, நேர்மை, கண்ணியம், கட்டுப்பாடு, ஒழுக்கமான குணம், திறமையான குணங்களோட நிறைய இருக்கும். அம்மன் டிவியில உத்திராடம் தான் நிறைய ஜாதகம் கொடுத்தீங்க. ஆனா ரொம்ப குழப்பத்துக்கு கொடுத்தீங்க, ரொம்ப வாழ்க்கையில ரொம்ப தடுமாற்றத்தை பார்த்தீங்க. இதுக்கு முன்னாடி யாரு இந்த உத்திராடத்துல பிறந்தவர்கள் ஒரு குழப்பம், தடுமாற்றம், எல்லாமே தடங்கள் எல்லாமே பார்த்துட்டு உட்காந்துருக்கீங்க. நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கையை பார்த்துட்டீங்க. நல்ல வேலை இல்லை, வருமானம் இல்லை, பொருளாதாரம் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கீங்க. குடும்பத்துக்காக நிறைய செலவு பண்ணிட்டீங்க. இனிமேல் வராது. இனிமே குடும்பத்துல ஒரு நல்ல காரியம் நடக்க போகுது. திருமண பேச்சு, வேலை உதவித்துல ப்ரமோஷன், வீடு, இடம், பூமி, வண்டி, வாகனம் அமையக்கூடிய எல்லாமே சூப்பரா பர்ஃபெக்ட் அமையுது. யாரு இந்த உத்திராடத்துல பிறந்தவங்களுக்கு உலகை ஆளக்கூடிய திறமை தேடி வரும். வரக்கூடிய வைகாசி மாத பலன் தனுசு ராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய ஒரு வெற்றியுள்ள மாதமாகவே அமைகிறது.